சென்னை அண்ணா பல்கலை வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இன்று மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்ற அரசு தரப்பு வாதத்தை நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டிருப்பதும் தீர்ப்பு விவரங்கள் மூலமாக நிரூபணமாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், தீர்ப்பின் முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்குல நீதிபதி ராஜலட்சுமி அளித்த தீர்ப்பினுடைய விவரம் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த தீர்ப்புல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கென்று நீண்ட நெடிய வரலாறு உள்ளது என்றும், இந்த வளாகத்தில்தான் கிண்டி பொறியியல் கல்லூரி உள்ளது என்றும், உலக அளவில் சர்வதேச அளவில் தனிப்பட்ட நற்பெயர் உள்ளதாக அந்த தீர்ப்பில நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருக்கிறார். இந்த வளாகத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள்ல 97% பேர் முன்னணி நிறுவனங்கள்ல முக்கிய பணிகள்ல முக்கிய பொறுப்புகள்ல பணி வாய்ப்பு பெற்றுள்ளார்கள் என்பது அவங்களை பார்க்கும்போது தெரிவதாகவும் அவர் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு கனவுகளுடன் உரிய கல்வி தொகுதியுடன் வந்த மாணவியை பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தை அவமதிப்பு செய்துள்ளதாக அந்த தீர்ப்பிலே நீதிபதி ராஜலட்சுமி வேதனை தெரிவித்திருக்கிறார். இது போன்ற சம்பவங்களை நடப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர் கடந்த 2010 முதல் தற்போது வரை இந்த வழக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட 37 குற்ற வழக்குகள் ஞானசேகரன் மீது பதியப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுல 5 வழக்குகள் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதையும் சில வழக்குகள் மட்டும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த தீர்ப்பிலே அவர் தெரிவித்திருக்கிறார். பல வழக்குகளுடைய விசாரணை இன்னும் நிலுவையில் உள்ளதையும் அந்த தீர்ப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற குற்றத்தன்மையுடைய வழக்குகள்ல ஏற்கனவே ஞானசேகரன் ஈடுபட்டு அது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. எனவே இது போன்ற குற்றங்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எந்த ஒரு கருணையும் இரக்கம் காட்ட முடியாது என்றும் அந்த தீர்ப்பிலே அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே பாலியல் வன்கொடுமை வழக்குல அதிகபட்ச ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஒரு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில தானும் பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திருப்பதாகவும் மிரட்டவும் பயன்படுத்தியுள்ளார் என்பது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமும் அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த வழக்கில் அவர் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்று திட்டவட்டமாக நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நீதிமன்றம் அந்த அரசு தரப்பு வாதத்தை இவர்தான் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்ற அந்த அரசு தரப்பு வாதத்தை திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வதாகவும், அதே போல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை தத்திவிட்ட காரணத்துக்காக அப்பெண்ணுக்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதையும் தற்போது இந்த நீதிமன்றம் அபராத தொகை 90,000 அப்பெண்ணுக்கு வழங்க உத்தரவிட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தவிர கூடுதல் இழப்பீடு வழங்குவது தொடர்பான சட்டப்படிகள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரையும் செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். குற்றவாளி ஞானசேகரன் சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நாடகம் ஆடியது தீர்ப்பில் நிரூபணமாகி இருக்கிறது. இது பற்றி அரசு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கொடுத்த பேட்டியை தற்போது காணலாம். There any other accused involved in this case அப்படின்றதையே ஒரு டைட்டிலாக வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை நான் தெளிவுபடுத்தலைன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டே பூரணம் பெறாது அப்படின்னு அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே எழுதுகிறாங்க சார். எழுதிட்டு அவங்க அரசு தரப்பில் என்னென்ன அறிவியல் பூர்வமான எவிடன்சஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தோமோ அதெல்லாத்தையும் அவங்க திரும்ப அனலைஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க சார். இந்த ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டதை தடய அறிவியல் துறை தான் ரொம்ப துல்லியமாக பிரிண்ட் அவுட்டை எடுத்து கொண்டு கோர்ட்டில் போட்டாங்க, ஆவணபூர்வமாக போட்டாங்க. அவங்க அந்த தடய அறிவியல் துறை நிபுணரும் எதிரி தரப்பில் குறுக்கு விசாரணையும் செய்யப்பட்டார் அதில். ஸோ அந்த பர்டிகுலர் சம்பவ காலத்தில் 23ஆம் தேதி அவன் அந்த சம்பவ நேரத்தில் மொபைல் ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டிருந்தது மிக தெளிவாக தடய அறிவியல் துறையால் கொண்டு வரப்பட்டது. அந்த எவிடன்ஸை அந்த எக்ஸிபிட்டோட நீதிபதி அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் விளக்கி சொல்கிறாங்க. அதற்கடுத்து அவனுடைய செல்ஃபோன் ஏர்டெல் செல்ஃபோன். ஸோ நோடல் ஆஃபீஸர் ஆஃப் பாரதி ஏர்டெல் பிரைவேட் லிமிடெட் அவர் நேரடியாக ஆவண சாட்சியாகவும் கொடுக்குறாரு அண்ட் வாய்மொழி சாட்சியாகவும் கொடுக்குறாரு. அந்த பர்டிகுலர் பீரியடில் சம்பவம் நடந்த காலகட்டத்துக்கு முன்னதாகவே அவனுடைய ஃபோனுக்கு அழைப்பு எதுவும் வரலை. அது முடிஞ்சு நீண்ட நேரம் கழித்தும் அழைப்பு எதுவும் வரல. அதாவது 18:29 மணிக்கு தான் ஒரு காலை ரிசீவ் பண்ணுறான். அதற்கப்புறம் அவனுடைய ஃபோனில் எந்த காலும் கிடையாது.
20:52க்கு மிஸ்டு கால் அலர்ட் வருது. ஒரு மிஸ்டு கால் அலர்ட் எந்த சூழ்நிலையில் வரும்? ஒன்று நாட் ரீச்சபிள், அல்லது ஏரோப்ளேன் மோட், அல்லது ஸ்விட்ச்ட் ஆஃப். இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் மிஸ்ட் கால் அலர்ட் வர முடியும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தடய அறிவியல் துறை ஏரோப்ளேன் மோட் அப்படின்னு தெளிவாக கொடுத்ததுனால இந்த மிஸ்ட் கால் அலர்ட் வந்து அதுக்கு கொராபரேட் ஆகுது. ஸோ இவன் ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது மிக தெளிவாக ஆவணபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதை ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க திருப்தியுற்று இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தெளிவாக கொடுத்து வேற யாருமே இதில் இல்லை அப்படின்னு அவங்க ஒரே பர்சன் தான் அப்படின்றத நீதிமன்றம் திருப்தியுற்று இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுமே ரிங்டோன் வரலைன்றதை ரொம்ப தெளிவாகவே சொன்னாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு 4 ஸ்டெப்பு போயிட்டு அப்படி யாராவது வராங்களான்ற பார்க்குற மாதிரி பார்த்துட்டு மிரட்டிட்டு விட்டுறான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அது என்னன்னா இந்த பொண்ணை பிலீவ் பண்ண வைக்கிறான். அவன் ஒரு ஸ்டாஃபு, நீ பயப்படணும் அப்படின்னு அவளை மிரட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட வேர்டு அவனுடைய நாடகமே தவிர மற்றபடி அதில் அவன் வந்து ஏரோப்ளேன் மோடில் தான் போடுறான். இதில் நிறைய நீங்கள் சயின்டிஃபிக், அதாவது அறிவியல் பூர்வமாக தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதற்கான என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது? ஆமாம் சார், இதில் தடய அறிவியல் துறையோட பங்கு வந்து இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமானது. நாங்கள் வந்து ஒரு வழக்குன்னு எடுத்துட்டோன்னா அது சான்று பொருள். அது வந்து வெப்பன் ஆஃப் த கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனை வச்சு தான் அவன் என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் ஒருத்தனுடைய நடவடிக்கைகள் என்ன இதெல்லாமே இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானபூர்வமான காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் வந்து அப்படியே உள்ளத்தை வந்து வெளியே கொண்டு வந்துடும். ஸோ அவனுடைய மொபைல் ஃபோனில் இருந்த எல்லா விஷயங்களையும் வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். அதில் சில விஷயங்களை அவன் டிலீட் பண்ணுறான். அந்த 23 நடந்த விஷயங்கள் 23 அவன் அந்த மொபைலை வச்சு எடுக்கப்பட்ட சில ஷார்ட்ஸ், தட் இஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் அவன் டெலீட் பண்ணுறான். அதெல்லாம் தடய அறிவியல் துறை என்ன பண்ணுறாங்க, ரிட்ரீவ் பண்ணுறாங்க. அதை ரிட்ரீவ் பண்ணதோடு அதை ஆவணமாக பிரிண்ட் அவுட் போட்டு கோர்ட்டு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப கடைசி இந்த கேஸை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.